கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இந்நிலையில மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் நம்மோட இணைப்புல இருக்கார். வணக்கம் திரு மாலன், இணைப்புல வந்து மிக்க நன்றி. வணக்கம். நீங்க வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலை உங்களுடைய பதிவுல குறிப்பிட்டிருந்தீங்க. நம்மளும் அந்த செய்தியா குறிப்பிட்டிருந்தோம். நம்ம வந்து இப்ப நம்ம கண்கூடா பார்க்கக்கூடியது 1 மணி நிலவரம் வந்துருச்சு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே 3 மணி நிலவரமும் வந்துரும். 1 மணி நிலவரத்திலேயே 57% வந்து வாக்குப்பதிவு தாண்டிடுச்சுங்கிற பாக்குறோம். நமக்கு வந்து இன்னும் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு இருக்குங்கிறத பாக்குறோம். இந்த அளவுக்கான வாக்குப்பதிவு அதிகரிப்பதற்கு SIR தான் காரணமா, இளைஞர்களுடைய கிட்டத்தட்ட 45% மேல இருக்கக்கூடிய பிலோ 40 ஏஜ் இளைஞர்கள் காரணமா, அல்லது ஆன்டி இன்கம்பன்சி காரணமா? நீங்க வந்து உங்களுடைய பதிவுல குறிப்பிடுறீங்க, அதிகமான வாக்குப்பதிவு என்பது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்களை இதை கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க விரும்புறேன் திருமாலம். இல்ல, அதாவது SIR ஒரு காரணமா அப்படின்னா, SIR ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க சொல்றது படி பார்த்தா மொத்த வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அதனால டினாமினேட்டர் குறைஞ்சிருக்கு, அதனால வந்து நமக்கு பர்சன்டேஜ் கூட வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கு. அதாவது கடந்த முறை இதே நேரத்துல பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையோட ஒப்பிடும் போது இப்ப இருக்கிற வாக்குகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலா இருக்கு. கடந்த முறை பாத்தீங்கன்னா 1 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்கு பதிவு. இந்த மாதிரி 2 கோடிக்கு மேல வாக்கு பதிவாச்சு ஆல்ரெடி. ஆமா. அதாவது வெறும் சதவீதம் மட்டும் கூடல, வாக்குகளுடைய எண்ணிக்கையும் கூடியிருக்கு. ரெண்டாவது, இந்த ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து காலையில இருந்து இருக்கு. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி நிலவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 12% 14% கூடிட்டு. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 17% மேல, 18% பக்கத்துல அந்த விகிதம் வந்து இருக்காது. அதாவது இவ்வளவு வெயில் கொளுத்தும் போதும் கூட, வெயில் வந்து 35 டிகிரி, வாக்கு 34 இருந்து 36 டிகிரி வரைக்கும் வெயில் கொளுத்துட்டு இருக்கு. 11 மணில இருந்து 1 மணிங்கிறது உச்சபட்சமான வெயில் இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலும் கூட ஜனங்கள் வந்து சரி அப்புறம் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு வீட்டுல இருந்துடலாம். அதையும் பொருட்படுத்தாம போய் ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு காலையில நான் வாக்களிக்க போன போது 23 பேர் எனக்கு முன்னால நின்றுட்டு இருந்தாங்க. நான் போன போது மணி 6:50. அதுக்கு அங்க வந்து கேட்டா அவங்க வந்து நாங்க 6:15 வந்துட்டோம் அப்படின்றாங்க. அதுல வந்து ஒரு 2 பேர் வீல் சேர்ல இருக்கிறோம். வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அப்போ வந்து மக்கள் வந்து ஏதோ ஒன்றை சொல்வதற்கு தீர்மானமாக தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு விரும்புகிறார்கள் என்று வந்துதான் இதை வந்து நான் பார்த்தேன். இந்த மக்கள் தீர்மானமா ஒரு கருத்தை சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கும் போது அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டா, போலரைஸ் ஆயிருக்கு எலெக்ஷன் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி தொடர வேண்டும் என்று ஒரு கோஷ்டியும், தொடர வேண்டாம் என்று ஒரு கோஷ்டியும் அவங்க இருக்காங்க. அங்கதான் ஒரு அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க அதிகமா எதிர்கொண்ட கேள்வியும் கூட வருது. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று ஒரு கோஷ்டியும், தொடர வேண்டாம் என்று 2 கோஷ்டியும் இருப்பதா நீங்க உணரலையா? ஆமா. அதாவது நான் என்ன சொல்றேன், எப்படி போலரைஸ் ஆயிருக்குன்னா ப்ரோ அண்ட் ஆன்டின்னு 2 விதமாக அது போலரைஸ் ஆயிருக்கு. அப்போ இதுல வந்து ப்ரோ இது ஆன்டின்னு ஏன் நான் சொல்றேன்னா, நான் அங்கதான் நம்மளுடைய தேர்தல் வரலாற்றை வந்து நான் எடுத்து பார்த்தேன். நம்மளுடைய தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது 2011 தான் இந்த கடந்த 3 தேர்தல்களை வைத்து பார்க்கும்போது 2011 தான் உச்சபட்சமாக வாக்குப்பதிவு நடந்தது. 78% வாக்குப்பதிவு நடந்தது. அந்த 78% வாக்குப்பதிவு நடந்த போது ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆட்சி மாற்றம் சாதாரண அளவுல நடக்கல. அது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றி ADMKங்கிற மாதிரியான ஒரு மாற்றம். 234ல 203 தொகுதிகள், 203 இடங்கள் அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அதுக்கு அடுத்தாப்புல 2016 தேர்தல் எடுத்து பார்த்தா வாக்கு சதவீதம் குறைகிறது.
74க்கு வருது. 78ல இருந்து 74க்கு வருது. 74க்கு வரும்போது ஆட்சி மாற்றம் நடக்கல. அப்போ தொடருது, ஆட்சி தொடருது. அப்போ வந்து 2016 அதுக்கு பிறகு 2021க்கு வரும்போது பார்த்தா இன்னும் குறையுது. ஆமா. இன்னும் ஆனா ஆட்சி மாற்றம் நடக்குது. 74ல இருந்து 73க்கு வருது. ஆனா அப்போ ஆட்சி மாற்றம் நடக்குது. ஆமா. அப்ப நீங்க வந்து 75% மேல போனா ஆட்சி மாற்றம் நடக்குதுங்கிற உங்களுடைய தேரி தப்பா இந்த வரலாற்றை வைத்து பார்க்கிற போது ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கிற போது மக்கள் பெருமளவுல வந்து வாக்களிப்பதாக எனக்கு தோன்றவில்லை. 75% மேல இந்த முறை பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு வாக்குப்பதிவு முடியும் போது அநேகமாக 85ல இருந்து 90க்குள்ள வந்து அந்த வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது வெறும் சதவீதம் மட்டும் கூடாது, போற முறை அளித்த வாக்குகளை விட இந்த துறை அளிக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையும் கூட கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு உத்தேசமா 85% என்று வைத்துக் கொண்டா 78ல இருந்து ஒரு 10% பக்கத்துல வாக்கு கூடுகிறது என்று சொன்னால் அப்போ தீர்மானமாக மக்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து பழைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக அதுல வந்து தோன்றுது. ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது குறைவு என்று நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து அதனால்தான் நான் இது என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு சிம்டம், இது வந்து ஒரு அறிகுறி. ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி இருக்குதான்னு நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா இங்க 57% ஒரு மணிக்கு நிலவரப்படி 57% வந்த அதே இடத்துல 56.81%, கிட்டத்தட்ட 57% வந்த அதே நேரத்துல மேற்கு வங்கத்துல இதோட அதிகமா அதே ஒரு மணிக்கு 62% மேல போய் நிக்குது. சோ வந்து அது அந்த அங்க இருந்து அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஒரு எலக்ட்ரல் ஹிஸ்டரி இருக்கு. அதை எடுத்து வைத்து நம்ம பார்த்து ஸ்டடி பண்ணணும். அதை நான் ஸ்டடி பண்ணல. இல்ல அதான் நான் அது கேட்க வரது ஆட்சி மாற்றம் வரலாம். இல்ல நீங்க சொல்ற சொல்றேன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ற அடிப்படையில் நான் கேட்க விரும்புறேன்னா, இங்க வந்து 2011 உதாரணத்தை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. 2011ல வந்து வலுவான மும்முனை போட்டி இல்ல. 2016 நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, அப்பயுமே கூட ரொம்ப வலுவிழந்த ஒரு மும்முனை போட்டி தான் இருந்துச்சு. ஆனா இந்த முறை ஒரு வலுவான மும்முனை போட்டி இருக்கிறத நீங்க யாருமே மறந்துட முடியாது. அப்போ வந்து இந்த ஆட்சி வேணும்னு ஒரு கோஷ்டியும் வேண்டாம்னு ஒரு கோஷ்டியும் சொல்லும் போது வேண்டாம்னு 2 கோஷ்டியா பிரிஞ்சுற மாதிரி ஒரு அமைப்பு இல்லையா? 2 கோஷ்டியா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதுல அந்த 2 பேர்ல யாருக்கு இது சாதகமாக போகும் என்பது இன்றைக்கு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் நுணுக்கமான தகவல்கள் வேணும். அந்த ஏஜ் வைஸ் வந்து எப்படி ஓட் பண்ணிருக்காங்கிற தகவல்கள் வேணும். அதுக்கு நம்ம முடிவு வர வரைக்கும் வெயிட் பண்ண கிட்டத்தட்ட 40% வந்து 40 வயசுக்கு இருக்காங்க. ஆனால் யார் வெற்றி பெற்றாலும் அது வந்து ஒரு சாலிடான வெற்றியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ஓட்டுல ஜெயிச்சாங்க, அதாவது கொஞ்சம் சீட்ல ஜெயிச்சாங்கிற மாதிரியான ஒரு வெற்றியாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஒரு அலை இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியலையோ என்று நான் நினைக்கிறேன். ஒரு அலை சந்தேகம். சோ உங்களுடைய சந்தேகம் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு, ஒரு ஸ்வீப் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம வந்து ஊடகங்கள்ல கருத்து கணிப்புகள்ல வந்தது போல வந்து எட்ஜ் வந்து லேசான அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளியர் ஸ்வீப் இருக்கும். ஆமா 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 ஆமா. யாரு ஆட்சி தொடர்ந்து வாக்களிச்சாலும் சரி, தொடர்ல வாக்களிச்சாலும் சரி, அது எட்ஜாக இருக்காது. அது வந்து ஒரு கிளியர் ஸ்வீப்பாக இருக்கும். ஆமா, இந்த முறை நம்ம பாக்குறோம் அந்த இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து 40 வயசு கீழே கிட்டத்தட்ட 50% இருக்கிறாங்க. அதாவது 18-19 ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள் எடுத்துட்டு சரி, 29 கீழே 39 கீழே அப்படின்னு பார்த்தா ஒரு 40 வயசு கீழே ஆல்மோஸ்ட் 50% இருக்கிறாங்க. இந்த ஓட் வந்து ஒரு சிக்னிபிகண்ட் சிக்னலை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா போலிங்ல? ஆமா நிச்சயமா. நான் வந்து 18ல இருந்து 29 வயது வரைக்கும் இருக்கிறவங்களை எடுத்துட்டு பார்த்தேன். 18ல இருந்து 29 வரைக்கும் என்று எடுத்து பார்த்தா அவங்க வந்து 30% இருக்காங்க. அதுல என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா 18ல இருக்கிறவங்க இந்த முதல் முறையா ஓட்டு போடுறாங்க. 21ல இருக்கிறவங்களும் இந்த முறை ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா போன முறை அவங்க 18 வயசு ஆயிருக்காது அவங்களுக்கு. 2021ல 18 வயசு ஆயிருக்காது. 2026ல வரும்போது அந்த 18ல இருந்து ஒரு 3 வயசு கூடி 21 வயசுல இருக்கலாம் அவங்க. அதனால 18ல இருந்து 29 என்கின்ற கணக்கை எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது அங்க ஒரு 30% இருக்காங்க.
ம். அது ஒரு கணிசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் தவிர 1967ல நடந்த மாதிரி ஒரு அதாவது வாக்களிப்பதற்கு உரிமை இல்லாதவர்கள் கூட வாக்களிப்பவர்கள் மீது ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதான் எனக்கு வாக்கு இல்ல, என்னுடைய அப்பாவுக்கு வாக்கு இருக்கு அப்படின்னா நான் போய் என்னோட அப்பாட்ட வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த தேர்தல்ல வந்து அரசியல் என்பது 67ல இருந்த மாதிரி இந்த தேர்தல் வந்து தேர்தல் என்பது வீட்டுக்குள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள ஒரு விவாத பொருளாக ஆகிவிட்டது. அதனால அந்த மாதிரி சொல்ல முடியும். அதுக்கு பேரு வந்து இங்கிலீஷ்ல வந்து ரெசனன்ட் ஃபேக்டர் என்று அவர் சொல்லுவது. அதாவது ஒரு குளத்துல கல்லு போட்டோம்னா ஒரு அலை ஒரு சின்ன நீர்வட்டம் வரும், தொடர்ந்து அதை தொடர்ந்து விரிந்து கொண்டே போகும், அதை தொட்டு 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 நீர்வட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி எனக்கு வாக்கு இல்லை என்று சொன்னா கூட மற்றவர்களை வாக்கு செலுத்துமாறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து 67 அப்படிதான் நடந்தது. மாணவர்கள் போய் பெரியவர்கள்ட்ட வாக்கு கேட்டாங்க. அதனுடைய விளைவு வந்து என்னங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி வாக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இளைஞர்கள் வந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை அவர்களால வந்து உருவாக்கும். அதான் அதுல இருக்கிற வாக்கு இருந்தாகணுங்கிற அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்படுறேன், களத்துல நீங்களும் கட்டாயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கு முன்னாடி நாம எல்லாம் பார்த்திருப்போம் வந்து தேர்தல்கள்ல பணம் புழங்குது அப்படின்னா இடைத்தேர்தல்கள்ல 3000 4000 கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பொது தேர்தல்கள்ல 200 300 500 ரொம்ப அதிகமா போனா ரொம்ப பெருசா கொடுத்தாரியா இருந்தாலும் பயங்கரமா பண்ணிட்டாரியானா ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த முறை நான் கேள்விப்பட்ட தகவல் வந்து மினிமமே 1000 ரூபாய், மேக்சிமம் வந்து இட் வென்ட் அப் டு 5000 rupees பெர் ஓட் அப்படின்னு போகுது. இது பல இடங்கள் 5000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படிங்கிற ரொம்ப அதிகமா இருக்கு. லீஸ்டா 1000 ரூபாங்கிற கேள்விப்படுறேன். இவ்வளவு பெரிய பணப்புழக்கம், இவ்வளவு பெரிய பணப்புழக்கத்தின் தாக்கம், இதை நான் 2 விதமா பிரிக்க விரும்புறேன். ஒண்ணு, இந்த பணப்புழக்கம் கொடுக்கப்பட்டதுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. மறுபக்கம் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நாங்க 500 கோடி பிடிச்சோம் 600 கோடி பிடிச்சோம், எல்லாம் யார்கிட்ட பிடிச்சாங்க? எல்லாம் ஜவுளிக்கடை வியாபாரம் பிடிச்சிருக்காங்களா? 2 கேள்விகள். இல்ல, அது வந்து முதல்ல ரூபாய்க்கான மதிப்பு குறைந்து விட்டது. இப்ப நீங்க வந்து 200 ரூபாய்க்கு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு கடையில போய் டீ குடிக்கணும்னா கூட வந்து 10 15 20 ரூபாய் வரைக்கும் டீ குடிக்கிறதுக்காக ஆகுது. அதனால நீங்க வந்து முன்னால எல்லாம் ஒரு இடத்துக்கு போறீங்க, யாராவது ஒருத்தருக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் கொடுப்பீங்கன்னா இப்ப வந்து நீங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கு. ரெண்டாவது, இந்த பணம் வந்து இந்த தேர்தல் வரப்போகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு இந்த ஆட்சி இந்த அசம்பிளியோட டேர்ம் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தெரியும். அப்ப எப்படியும் தேர்தல் வந்தாகும் என்பதும் தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அப்ப இருந்தே அதுக்கான பணங்களை வந்து தயார் பண்ணுவது, பணங்களை கடத்துவது, பணங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போவது என்பதெல்லாம் நடந்திருக்கும். அப்பவே வந்துட்டு அதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்படும். அது வந்துட்டு நினைச்சு, ஏன்னா அவங்க கையில ஏற்கனவே இருக்கிற உபரியான பணம் தான் இது. பணம் வேற எங்கிருந்தோ கடன் வாங்கியோ நிலத்தை வித்தோ வந்து அந்த பணம் வந்து அதுக்கு செலவழிக்கணுங்கிற ஒரு நிலையில அவங்க இல்லை. பணம் கொடுக்குறவங்க வந்து ஏற்கனவே கையில பணம் வீட்டுல கட்டி வச்சிருக்காங்க. அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. அவ்வளவுதான் அது வந்துட்டு நினைச்சு. ஆனா அதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கல. ஏன்னா வந்து பணம் கொடுக்கறவங்களுக்கும் தெரியும், பணம் வாங்குறவங்களுக்கும் தெரியும் அது வந்து ஒரு நேர்மையாக சம்பாதித்த பணம் இல்லைங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கிட்ட இருக்கு கொடுக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இருக்குமே தவிர அதுக்கு வாங்கிட்டோம் அதுக்காக நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அது வந்து நீங்க ஏன் 2000 3000 அப்படின்னு வருதுன்னா அரசாங்கமே அபிஷியலாக கொடுக்கக்கூடிய பணம் வந்து 1000 ரூபாய். நீங்க வந்து இந்த உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொடுக்கக்கூடிய பணமே வந்து 1000 ரூபாய். அப்போ வந்து சாதாரண நாட்களே 1000 ரூபாய் நீங்க கொடுக்கும்போது எலெக்ஷனுக்கு கொடுக்கும்போது ஏன் கொடுக்க கூடாதுங்கிறத அவங்களுடைய வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று. அந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் வந்துருது அப்படின்றாங்க. ஆமா, 1000 ரூபாய் மாசம் மாசம் வந்தது, நீ என்ன பெரிய பணம் கொடுத்துட்டேங்கிறத அவங்களுடைய மனோபாவமா இருக்கும். அதனால வந்து அவங்க இது பண்றதுக்கு கூடுதலாக வந்து பணம் கொடுக்க வேண்டியது. அது தவிர்க்க முடியாது. அது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் இதுல வந்து பிடிக்கிறாங்களா யார்கிட்ட பிடிக்கிறாங்கன்னா அது
அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இதுக்கான மெஷினரி கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் இருக்கிற மெஷினரியுமே வந்து அதை வந்து இப்ப இருக்கிற மாநில அரசாங்கத்தினுடைய அதுக்கு வேலை செய்யறவங்க அந்த நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 90கள் பிறகு 2000க்கு பிறகு பாத்தீங்கன்னா 96க்கு பிறகு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. மிஷினரியே வந்து ப்ரோ டிஎம்கே ஆபீசர்ஸ், ஆன்டி டிஎம்கே ஆபீசர்ஸ்னு இருக்கு. அவங்க வந்து ஆட்சி வரும்போது அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அதனால அந்த மொத்த சிஸ்டமே அதுல வந்து கரெக்டா இருக்கு. நிறைய பேர் மாத்திருக்காங்கல்ல, டிஜிபில இருந்து, சீஃப் செக்ரட்டரில இருந்து, சென்னை போலீஸ் கமிஷனர்ல இருந்து, உளவுத்துறை அது வந்து மேல இருக்கிற மாற்றங்கள் தானே. இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து ஒரு பணம் பிடிக்க போறாருன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போய் பிடிப்பாரு, ஐஜி போய் பிடிக்க மாட்டாருல்ல. அப்போ வந்து அந்த ஐஜி மேல இருக்கக்கூடிய ஒரு பயமோ ஒரு இதுவோ இருந்ததுன்னா ஒருவேளை இவங்க வந்து பயப்படலாம். இது தற்காலிகமானது, அடுத்த அப்புறம் வேற யாராவது வருவாங்க அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தானே இருக்கும். போலீஸ்காரங்க வந்து நீதிமன்றத்துக்கே பயப்படுறது இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில வந்துட்டு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிக போனா இடம் மாத்துவாங்க, அவ்வளவுதானே. அப்படிங்கிற ஒரு நிலையில லாஸ்டா ஒரு குவெஸ்சன் திரு மாலன், நம்ம வந்து நீங்க வாக்குப்பதிவு அதிகிற பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல உள்ளேயே வந்து வெஸ்ட் பெல்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போலிங் தெரியுது. 1 மணி நிலவரத்துக்கே வந்து 60% எல்லாம் தாண்டி நம்ம வந்து திருப்பூர்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது நீங்க வந்து வெஸ்டையும் நீங்க சவுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. வெஸ்ட்ல வந்து அது ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு வந்து சொல்லப்படுது. ஆமா. அந்த அங்க வந்து மற்ற இடங்கள் 56 சராசரி அப்படின்னா அவங்க வந்து 61, 62 அந்த ரேஞ்சில இருக்காங்க. சவுத்ல பாத்தீங்கன்னா 56ன்னா அவங்க கீழே வந்து இவங்க 52, 50 அந்த ரேஞ்சில வந்து அவங்க இருக்காங்க. அதாவது நான் சொல்றது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த பகுதிகளில் வந்துட்டு. அதாவது என்னன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து அங்க இருக்கிற இப்போ தீர்மானமாக வந்து கொஞ்சம் கூட சான்ஸ் விடக்கூடாது, கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்புனால அவங்க வந்து வெஸ்ட்ல வந்து அதிகமாக வாக்குப்பதிவுகள் இருக்கலாம். அதிமுக ஆதரவாளர்கள் வந்து மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு இது இருக்கலாம். ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டுக்குமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கூட. ஆமா. சவுத்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சவுத்ல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஹோல்டுங்கிறது வந்து குறைவு. ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னவாக இருக்கலாம்னா விஜய் போய் செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவு வந்து சவுத்ல வந்து குறைவாக இருக்கலாம் என்பது என்னுடைய எஸ்டிமேஷன். அதுதானா என்பது வந்து நம்ம போய் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி திரு மாலன். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை மிக விரிவாக பேச மிக்க நன்றி.